ஸோ ஹாய் guys வெல்கம் டு தி கசத்தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட் வந்து கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய 8 டிஃப்ரெண்ட்டான ஜிம் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணி வின்னும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ரெட்டுக்கும் ப்ளூக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 1-on-1 போக்கிமான் பேட்டில் வந்து நடந்தது. அந்த டைம் ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்டார்டர் போக்கிமானான சார்மாண்டரை வந்து சூஸ் பண்ணார். இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ளூமே வந்து பார்த்தோம்னா அவரோட ஸ்டார்டர் போக்கிமானான ஸ்குவாட்டில வந்து சூஸ் பண்ணார். இந்த ரெண்டு போக்கிமானுக்கு இடையிலுமே பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ப்ளூக்கு தான் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ப்ளூ ஈஸியாகவே வந்து பார்த்தோம்னா ரெட்டை வந்து டிஃபீட் பண்ணிட்டார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டிலில் நம்ம ப்ராக் வந்து நோட் பண்ணி ரெட்டு கிட்ட வந்து பேசியிருப்பார். லைக் இதுக்கு வந்து பேட்டில் பண்ணணும்னா பேட்டில் மெக்கானிசம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். பேட்டில் பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் டைம் நல்லாவே பேட்டில் பண்ண முடியும்னு சொல்லி தெரிய வருது. இப்போ நீ இன்னும் நல்லா பேட்டில் கெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஜிம் லீடர்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம ரெட்டுமே வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய பிடிஓ சிட்டியில் இருக்கக்கூடிய ஜிம்முக்குமே வந்து பார்த்தோம்னா ஜிம் லீடரை வந்து சேலஞ்ச் பண்ண போயிருக்கார். ஸோ அந்த இடத்துல தான் தெரிய வருது ப்ராக் தான் வந்து ஜிம் லீடர் தான்ட்டு. ஸோ ப்ராக் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ராக் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ இவருக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெட் வந்து பேட்டில் பண்ண போகிறார். ஸோ நம்ம ரெட்டோட இதான் ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் தெரிஞ்சுக்கிட்ட ப்ராக் வந்து பார்த்தோம்னா 2 போக்கிமான் தான் சூஸ் பண்ணிக்கிறார். இதுக்கு அகேன்ஸ்டாக லைக் நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா போக்கிமான்ஸுமே பயன்படுத்தலாம்னு வந்து சொல்லிட்டார். அந்த டைம் ப்ராக் சூஸ் பண்ண அவரோட ஃபஸ்ட்டு போக்கிமான் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஜியோடியூட். இது வந்து கம்ப்ளீட்லி ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இதுக்கு அகேன்ஸ்டாக ரெட் வந்து பார்த்தோம்னா லைக் சார்மாண்டரை தான் வந்து சூஸ் பண்ணார். அந்த டைம் சார்மாண்டரோட எந்த அட்டாக்குமே வந்து பார்த்தோம்னா ஜியோடியூட் எந்த விதத்துலையுமே பாதிப்பை வந்து ஏற்படுத்தலை. அப்போ தான் ப்ராக் வந்து பார்த்தோம்னா ரெட்டுக்கு வந்து சொல்லித்தர அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா லைக் டைப் மேட்ச் அப்பவும் ஸ்ட்ராட்டஜியும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொன்னதுனால லைக் நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா சார்மாண்டரை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதை தொடர்ந்து நீடோரான் போக்கிமானை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போக்கிமான் வந்து சூப்பர் எஃபெக்டிவ் மூவான டபுள் கிக் பயன்படுத்தினது மூலமாக அந்த ஜியோடூடை வந்து பார்த்தோம்னா டிஃபீட் பண்ணிடும். ஸோ அதை தொடர்ந்து ப்ராக் வந்து பார்த்தோம்னா அவரோட செகண்ட் போக்கிமானா ஆனிக்ஸை வந்து சூஸ் பண்ணார். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இந்த போக்கிமானோட உதவி மூலமாக லைக் ரெட்டோட நீடோரானுமே டிஃபீட் பண்ணிடுவார். அதை தொடர்ந்து ரெட் வந்து பார்த்தோம்னா ஸ்பேரோ போக்கிமானுமே யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த போக்கிமானுமே டிஃபீட் பண்ணிடும். அதை தொடர்ந்து நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா ராட்டட்டா போக்கிமானுமே யூஸ் பண்ணியிருப்பார். அந்த போக்கிமானுமே டிஃபீட் ஆகிடும். அண்ட் அதை தொடர்ந்து லைக் நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா மெட்டாபோட் போக்கிமானை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஷாட் மூலமாக வந்து பார்த்தோம்னா ஆனிக்ஸை வந்து லாக் பண்ணிவிடுவார். பட் அதை ஓவர் கம் பண்ண ஆனிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக அந்த மெட்டாபோடுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ரெட் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு போக்கிமான் தான் பேலன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தோம்னா சார்மாண்டர். ஸோ இந்த ரெண்டு போக்கிமானோட ஹெச்பி லோவாக தான் வந்து இருக்கும். ஒரே ஒரு அட்டாக் தான் வந்து பார்த்தோம்னா யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம சார்மாண்டர் வந்து ஸ்க்ராட்ச் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவார் நம்ம ரெட். ஸோ சார்மாண்டருமே வந்து பார்த்தோம்னா அட்டாக் பண்ணலான்னு கிட்ட போகும். ஸோ ரெண்டு போக்கிமான்ஸுமே அட்டாக் பண்ணலாம் கிட்ட வரும்போது ஃபைனலாக சார்மாண்டரோட ஸ்க்ராட்ச் வந்து டேரெக்டாகவே ஆனிக்ஸ் அட்டாக் பண்ணதுனால ஆனிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடும். ஸோ அப்போ தான் விஷயம் தெரிய வரும். அது என்னன்னா இதுக்கு முன்னாடி மெட்டாபோட் யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிங் ஷாட் மூலமாக ஆனிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல சார்மாண்டர் வந்து அந்த ஆனிக்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட சார்மாண்டர் போக்கிமான் உதவி மூலமாக ப்ராக் வந்து டிஃபீட் பண்ணிட்டதுனால நம்ம ரெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஜிம் பேட்ச் வந்து கிடச்சிது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட செகண்ட் ஜிம் லீடர் வந்து பார்த்தோம்னா மிஸ்டி. இவங்க வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியுமே ஃபைனலாக செகண்ட் ஜிம் பேட்சை வந்து கிடச்சிரும். அதை தொடர்ந்து தேர்ட் ஜிம் லீடராக வந்து பார்த்தோம்னா எல்டி சர்ஜ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பார். இவர் வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ இவருமே டிஃபீட் பண்ணுறது மூலமாக ரெட்டுக்கு வந்து தேர்ட் ஜிம் பேட்சுமே வந்து கிடச்சிருக்கும். அதை தொடர்ந்து ஃபோர்த் ஜிம் லீடர் வந்து பார்த்தோம்னா எரிக்கா. இவங்க வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா ரெட் வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ ரெட்டோட சேர்மண்டர் வந்து பார்த்தோம்னா சேர்மில்லியனா எவால்வ் ஆகிட்டு ஃபைனலாக எரிக்காவோட போக்கிமான் டிஃபீட் பண்ணதுனால அவருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்த் ஜிம் பேட்ச் வந்து கிடச்சிரும். அதை தொடர்ந்து ஃபிஃப்த் ஜிம் லீடராக கோகா அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பார். இவர் வந்து கம்ப்ளீட்லி பாய்சன் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ இவரையுமே டிஃபீட் பண்ணுறது மூலமாக ஃபிஃப்த் ஜிம் பேட்ச் வந்து கிடச்சிருக்கும். அதை தொடர்ந்து சிக்ஸ்த் ஜிம் லீடர் வந்து பார்த்தோம்னா சப்ரீனா. இவங்க வந்து கம்ப்ளீட்லி சைக்கிக் டைப் எக்ஸ்பர்ட். இவங்களுக்கு அகேன்ஸ்டாமே வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட ஹாண்டர் போக்கிமான் உதவி மூலமாக சப்ரீனாவோட அலக்கஸ் நம்ம டிஃபீட் பண்ணதுனால லைக் நம்ம ரெட்டுக்கு வந்து சிக்ஸ்த் ஜிம் பேட்சுமே வந்து கிடச்சிருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலி நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட செவன்த் ஜிம் லீடரான பிளேனி அகேன்ஸ்டாமே வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். இவர் வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ இவருமே டிஃபீட் பண்ணுறது மூலமாக அவருக்கு வந்து செவன்த் ஜிம் பேட்சுமே வந்து கிடச்சிருக்கும். லைக் நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா அவரோட 8th ஜிம் பேட்சை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லி போகிற இடத்துல ஆல்ரெடி நம்ம ப்ளூ வந்து பார்த்தோம்னா அந்த ஜிம் லீடரை டிஃபீட் பண்ணி 8th ஜிம் பேட்சுமே வந்து பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து லைக் நம்ம ரெட் வந்து அந்த 8th ஜிம் லீடர் சான்ஸ் பண்ணலாம் போகும்போது தான் தெரிய வந்தது அது வேறு யாருமே இல்லை, டீம் ராக்கெட்டோட லீடராக இருக்கக்கூடிய ஜியோனி தான். அண்ட் ஃபைனலி நம்ம ரெட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜியோனியுமே டிஃபீட் பண்ணிட்டதுனால அவருக்குமே வந்து பார்த்தோம்னா 8th ஜிம் பேட்ச் வந்து கிடச்சிரும். ஸோ இதனால லைக் நம்ம ரெட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து சாம்பியன் லீக்ல வந்து பார்த்தோம்னா
எலைட் 4 அகேன்ஸ்டாமே வந்து பேட்டில் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு அடுத்து அதை பற்றின வீடியோவும் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.